ஆண்டவர் இயேசு 72 பேரை நியமித்து இருவராக அனுப்புகின்ற பொழுது அந்த 72 பேரிலும் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசை நம்முடைய உள்ளத்தில் முதலில் வர வேண்டும். அப்படி அந்த ஆசை வந்தால்தான் நம்முடைய குடும்பத்தில் நானும் கற்றுக்க முடியும். நான் இருக்கின்ற குடும்பத்தையும் இறை அரசுக்கு உட்பட்டதாக வளர்க்க முடியும். அந்த குடும்பத்தின் வழியாக ஒரு இறை அரசை சமுதாயத்தில் விதைக்க முடியும். அந்த சமுதாயத்தின் வழியாக ஒரு நாட்டை நல்லதொரு நாடாக மாற்ற முடியும். அந்த நாட்டின் வழியாக உலகத்தை நல்லதொரு உலகமாக அமைக்க முடியும். எனவே யார் இந்த பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படிக்கின்றோம், ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அதே படிப்பை கொடுத்த இறைவனுக்கு நாம் கொடுக்கின்ற நம்முடைய பணி வாழ்வு என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நாம் உகந்தவர்களாக நம்முடைய பணி வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓய்வின்றி உழைக்கிறோம் நாம் தேர்ந்து கொண்ட பணிக்காக. ஆனால் இறைவன் கொடுத்த பணிக்காக நாம் உழைக்க நாம் இன்னும் இவ்வளவு நேரம் கோயிலில் பூசை வைக்கிறாங்க, இன்னும் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாங்க, இன்னும் இவ்வளவு நேரம் கோயிலில் நம்ம இருக்கணுமா, ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதாதா, ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதாதா? ஆனால் நீங்கள் தேர்ந்து கொண்ட ஒரு பணி வாழ்வுக்கு இரவு பாராமல் பகல் பாராமல் உழைக்கிறோம். அதற்கு என்ன கிடைக்கிறது? பணம் கிடைக்கிறது. ஆனால் இறைவனிடத்திலே நாம் உழைக்க வேண்டும் என்றால் என்ன கிடைக்கும்? சொல்றது போல ஒரு ஃபாதரோ ஒரு அருட்சகோதரிகளோ இந்த நற்செய்திய பணியை செய்யக்கூடியவர்களோ நம்முடைய இல்லத்திற்கு நம்முடைய குடும்பத்திற்கு வந்து விட்டார்கள் என்றால் நாம் ஏன் இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க? குழந்தைகளுக்கு தெரியாது என்ன செய்ய போறாங்க அப்படின்னு குழந்தைகள் கேள்விகள் கேட்பார்கள். ஏன் வேற இடத்துல போயிட்டு ஜெபிக்கிறதுக்கு இடம் இல்லையா அப்படின்ட்டு நம்மளையே நம்ம சில நேரங்களில் நாம் கேள்வி கேட்பது உண்டு. அதை தான் ஆண்டவர் இயேசு அழகாக நமக்கு சொல்லுகிறார்.